கங்குவா படத்தை திட்டமிட்டு தோல்வி அடைய வச்சிருக்காங்க அப்படின்னா தமிழ்நாட்டுல மட்டும்தானே தோல்வி அடைய வச்சிருக்கணும். தமிழ்நாட்டுல தானே அவங்க சொன்ன ஸ்டேட்மெண்ட் எல்லாமே இருந்துச்சு, வேற எங்கேயும் இல்ல தமிழ்நாட்டுல மட்டும்தானே அந்த ஸ்டேட்மெண்ட் எல்லாமே இருந்துச்சு. அப்போ தமிழ்நாட்டுல மட்டும் தானே தோல்வி அடைய வச்சிருக்கணும். பட் மற்ற மாநிலங்களையும் அந்த படம் தோத்துருக்கே. ஒருவேளை படம் நல்லா இருந்தும் அந்த இடத்துல பொலிட்டிக்கலா படத்தை வந்து சிலர் வந்து வேணும்னே இது பண்றாங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன். அந்த இடத்துல குரல் கொடுக்கறதுக்கு இதே மக்கள் வருவாங்க சார். துப்பாக்கி படம் ஹிட் அடிச்சிச்சு, ஆனா அந்த படத்துக்கும் ஒரு பெரிய கான்ட்ரவர்சி கிரியேட் ஆச்சுல. படம் ஹிட் அடிக்கத்தானே செஞ்சிச்சு. ஏன் இப்போ வந்திருக்க அமரன் படம் எல்லாருமே நல்லா இருக்குன்னு சொன்னாங்க, அதுலயே வந்து பிரச்சனைகள் வரத்தானே செஞ்சு, ஹிட் அடிக்கத்தானே செஞ்சு, மக்கள் கொண்டாட தானே செஞ்சாங்க. சோ இப்போ என்ன பிரச்சனை அப்படின்னா அவங்களுடைய நோக்கம் வந்து அந்த படத்தை வந்து டிசாஸ்டர் பண்ணணுங்கிறது நோக்கம் கிடையாது. உண்மையிலேயே அந்த படம் நல்லா இருக்கு அப்படின்னும் போது அது நல்லா இருக்க போகுது. நான் அதை தான் சொல்றேன், இங்க அரசியல் ஆக்கப்படுறது எந்த இடம் அப்படின்னா ஒரு பாயிண்ட்ல வந்து படம் நல்லா இல்லைன்னு சொல்லி அந்த மக்களுடைய கொந்தளிப்பை இவங்க அரசியல் ஆக்கப்படுறாங்க. இது படம் சரியில்லைன்னு தான் சொன்னாங்களே தவிர சூர்யாவுடைய நடிப்பு சரியில்லைன்னு எங்கேயாவது சொன்னாங்களா? படம் சரியில்லைன்றது வேற, சூர்யாவுடைய நடிப்பு சரியில்லைன்னு சொல்றது வேற. இப்போ நல்லா நடித்த சூர்யாவுடைய நடிப்பு சரியில்லைன்னு எங்கேயாவது ப்ரொபகண்டா பண்றாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அது வந்து மக்களுக்கே பட்டமா தெரிஞ்சிடும். நல்லா தான் நடிச்சிருக்கா, நீங்க போய் சொல்றீங்க அப்படின்னு. சார் மக்களை நீங்க எதுவுமே பண்ண முடியாது சார். வெறுப்புணர்ச்சி எல்லா மக்களுமே கக்கிட்டு வந்தாங்களா? ஒட்டுமொத்த மக்கள் கக்கிருந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன், 2 நாளைக்கு மேல படம் நிக்காது இல்ல, இன்னும் ஓடிக்கிட்டு தானே இருக்கு திரையரங்கு இல்ல. சோ வெறுப்புணர்ச்சிங்கிறது இங்க திட்டமிடப்பட்டு தீட்டப்பட்ட சதியா இருந்தாலுமே கூட அதிகபட்சம் எத்தனை நாள் சார் வரும்? ஒருத்தர் 2 பேர் பேசுறாங்களா? அந்த தாத்தா பேசுறதுதானே பெரிய விஷயமா உங்களுக்கு தோணுது? அந்த தாத்தா வந்து பேசிட்டாரு அப்படின்னா அது மீடியா எடுத்துருச்சு, ரைட். மற்றவங்க எல்லாருமே அந்த மாதிரியே பேசிக்கிட்டே வந்தாங்களா? அவங்க ஒருத்தவங்க பேசுறதுக்காக தானே இவ்வளவு ரியாக்ட் பண்றீங்க. அப்ப ஒட்டுமொத்தமா பேசியிருந்தா சூர்யா ஆர்ஜே பாலாஜி இந்த 2 பேரோட காம்பினேஷன்ல இன்னைக்கு படம் பூஜை ஸ்டார்ட் ஆயிருக்கு. பூஜை பாத்தீங்கன்னா பொள்ளாச்சியில மாசாணியம்மன் கோயில்ல பூஜை போட்டு படத்தை ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. சூர்யாவும் அந்த பூஜையிலலாம் கலந்துக்கிட்டு ஷூட்டிங் ஸ்டார்ட் ஆயிருக்கு. சேம் டே இன்னைக்கு காலையில திருப்பதியில சூர்யாவுடைய மனைவி நடிகை ஜோதிகாவும் சாமி தரிசனம் பண்ணியிருக்காங்க. இப்போ இதை வந்து சோசியல் மீடியாவில் ஒரு குரூப் வந்து பார்த்தீங்களா நீங்கள் வழிக்கு வர வச்சுட்டுமா அப்படிங்கிற மாதிரி பேச ஆரம்பிச்சிருக்காங்க. அது காரணம் நமக்கு தெரியும், ஏற்கனவே அவங்க கடந்த காலங்களில் பேசின விஷயங்கள், அதுக்கப்புறம் கங்குவா படத்தோட ரிசல்ட், இதெல்லாம் வச்சு வந்து அந்த எதிர்ப்புக்கு பணிந்து சூர்யா வந்து இப்படி ஒரு முடிவு எடுத்துட்டாரு அப்படிங்கிற மாதிரி பேசுகிறாங்க. உங்களுடைய பார்வையில் இந்த நிகழ்வுகளை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க சார்? இது இந்த ஏண்ட் எல்லாமே பிஸ்னஸ் தான். பொலிட்டிக்கல் காம்ப்ரமைஸ்னு ஒரு வேர்டு சொல்லுவாங்க. என்னன்னா இப்போ ஜோதிகா அன்னைக்கு பேசின வார்த்தைகள் அவங்க பேசும்போது அது சரி தவறுங்கிற அனாலிசிஸ்குள்ள வரல. ஆனா நாங்க ஜோதிகாவுக்கு துணை நிற்போம்னு சூர்யா தரப்புல இருந்து ஒரு அறிக்கை கொடுக்கப்பட்டுச்சு. இந்த அறிக்கை தான் இங்க இவ்வளவு பிரச்சனைக்குமே காரணம். அவர் வந்து அவங்க சொன்னதுல தப்பு இல்லை, அந்த ஸ்டேட்ல நாங்க மாத்திக்க மாட்டோம் அப்படின்னு ஒண்ணு சொன்னாங்க இல்லைங்களா, அங்க ஆரம்பிச்சது. அப்புறம் ஜெய்பீம்ல இருந்து ஒரு பிரச்சனை ஒன்று கிளம்புது. ஜெய்பீம் கூட நீங்க ஒரு படமா எடுக்கும்போது ஒரு டைரக்டர் பாயிண்ட் ஆஃப் வியூல ஒரு கதை சொல்றாங்க, அந்த கதையில வந்து சில விஷயங்கள் திணிக்கப்படுதுன்னா அது டைரக்டரை பிளேம் பண்ணலாமே தவிர ஆக்டரை அப்படி பிளேம் பண்ண முடியுமா அப்படிங்கிறது தெரியல, தெரியாம நடந்த விபத்துன்னு வச்சுக்கலாம். பட் அவங்க சூர்யா ஜோதிகா மேடையில ஒரு விஷயம் பேசுறாங்க அப்படின்னா அது வந்து அடுத்தவங்களுடைய உணர்வுகளை புண்படுத்துற மாதிரி இருந்திருக்க கூடாது. அவங்களுக்குன்னு ஒரு நம்பிக்கை இருக்கு, அந்த நம்பிக்கையை நம்ம புண்படுத்திருக்க கூடாது. பட் அது புண்படுத்திட்டாங்க. இது சரி தவறு அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்குள்ள வரல. ஓவராலா வந்து இது ஒரு பக்கம் இருக்கு அப்படின்னும் போது இப்ப கங்குவா ரிசல்ட் ஒன்று இருக்கு இல்லையா, இருக்கிறதுல ஹைலைட்டான விஷயம் கங்குவால அவங்க கொடுத்த அந்த ஹைப்பு தான். டூ மச் ஆஃப் ஹைப்பு அந்த படத்தை வந்து டோட்டலாக டிஸ்ட்ராய் பண்ணி விட்டுருச்சு. ஸோ இப்போ என்னன்னா 35% கூட அந்த படத்தோட ஓவரால் கலெக்ஷன் எடுக்கலைன்ற ஒரு ரிசல்ட் வருது. ஸோ ஓவராலாக வந்து என்னன்னா ஒரு பக்கம் டெபிட்டு, இன்னொரு பக்கம் இந்த பிரச்சனை, ஏற்கனவே ஆல்ரெடி நிறையா நெகட்டிவ் நேம் வந்து அந்த ஷேடோ வந்து ஒன்று கிரியேட் ஆயிடுச்சு. இப்போ இவங்களுக்கு பிஸ்னஸ்ங்கிறது வெறும் தமிழ்நாடு பிஸ்னஸ் மட்டும் கிடையாது, இந்தியா முழுசும் பிஸ்னஸ், ஓவர்சீஸ் ஃபுல்லாக பிஸ்னஸ். இப்போ இதில் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் பார்க்கப்படுறது கர்ணா அப்படிங்கிற அந்த ஒரு படம் பாக்மில்கா படத்துடைய இயக்குனரான ஓம் பிரகாஷ் மேரா வந்து இயக்க போகிறதாகவும், அந்த படத்துக்கு வந்து சூர்யா வந்து மெயின் ரோல் பண்ண போகிறதாகவும், அதுக்கு வந்து பட்ஜெட் 600 கோடி ரூபாய் அப்படிங்கிற ஒரு ஆங்கிள்லையும் பேசப்பட்டுச்சு. ஸோ இப்போ இது என்னதுன்னா இந்த கங்குவா கொடுத்த தோல்வியோடைய எதிரொலி அந்த ஒரு படத்தை வந்து எடுக்கலாமா வேண்டாமா அப்படிங்கிற அந்த டீம் வந்து ரொம்ப அனாலிசிஸ்ல இருக்காங்க. அதைத்தான் சூர்யா வந்து மேடையிலே வந்து அவ்வளோ ஸ்ட்ராங்கா சொல்லியிருப்பாரு, ஹிந்தி படத்துக்கு வந்து நாங்கள் பேசிக்கிட்டு இருக்கோம், கண்டிப்பா ஓகே ஆயிடும் நம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ இந்த படத்துடைய தோல்வியினால இவருக்கு மார்க்கெட்டும் பெருசா அடி வாங்கிருச்சு. இந்த மார்க்கெட் அடி வாங்கின ஒரு மார்க்கெட்டை இவர் சரி செய்யணும் அப்படின்னா ஒன்று ஏதாவது ஒரு பொலிட்டிக்கல் காம்ப்ரமைஸ் பண்ணி ஆகணும். இப்போ என்னன்னா மக்கள் கிட்ட ஒரு கெட்ட பேர், கங்குவா படத்துலயும் ஒரு கெட்ட பெயர், அதே மாதிரி வந்து அவங்க ஜோதிகா மேடம் கொடுத்த ஒரு ஸ்டேட்மெண்ட்னாலையும் ஒரு கெட்ட பெயர், இது எல்லாத்தையும் சரி பண்ணணும் அப்படின்னா அவங்க மெயினாக சொன்னது என்னன்னா நாங்கள் கோவில் அப்படிங்கிற அந்த ஒரு விஷயம், கோவிலுக்கு பதிலாக பள்ளிக்கூடம் கட்டலாம் அப்படின்னு. பள்ளிக்கூடம் கட்டுங்க அப்படிங்கிறது ஒரு நல்ல விஷயம், அதுக்காக கோவிலில் சாமி கும்பிடாதீங்கன்னு சொல்றது எந்த விதத்தில் நல்ல விஷயமா இருக்க முடியும்? சாமி கும்பிடாதன்னு அவங்க சொல்லலையே, கோவிலுக்கு பதிலாக பள்ளிக்கூடம் கட்டுங்க அப்படிங்கிறாங்க. இது இந்த ஸ்டேட்மெண்ட் எப்படி பாக்குறீங்க, சரின்னு பாக்குறீங்களா?
சார் அது அவங்களுடைய உணர்வு. அவங்க அவங்க கோவில் கட்டுறது, பள்ளிக்கூடம் கட்டுறது அது அவங்களுடைய உணர்வு. இப்போ அந்த உணர்வை வந்து புண்படுத்தும் அது ஒரு கருத்தை அவங்க சொல்றாங்க. ம், அதை எல்லாரும் ஏத்துக்கணும்னு அவசியம் இல்லை. ம். அதை எதிர்க்கிறவங்க விமர்சிக்கிறவங்க பேசலாம், ஆதரிக்கிறவங்க ஆதரிக்கலாம். அதை வந்து யாருமே இங்க எதுவுமே சொல்லலை. ஆனா அந்த ஒரு பாயிண்ட்டை வச்சுக்கிட்டு, ஆனா அது மட்டும் கிடையாதுல்ல பிரச்சனை. சூர்யா வந்து கல்விக் கொள்கையை பத்தி பேசுறாரு, நீட் தேர்வுக்கு எதிர்ப்பு தெரிவிக்கிறாரு அப்படிங்கிற இந்த பல விஷயங்களை எல்லாம் ஒன்னா எடுத்துட்டு வந்து வச்சுக்கிட்டு அதையெல்லாம் எதிர்த்தா ஒன்றும் பண்ண முடியாது அப்படிங்கிறதுனால கோயில் அப்படிங்கிற விஷயம் எடுத்துக்கிட்டோம்னா அது ஈஸியா எல்லாரோடையும் கனெக்ட் ஆகும்னு சொல்லி அதை ஒரு பாயிண்டா தான் வச்சுக்கிறாங்க நான் பாக்குறேன். நீங்க சொல்ற பாயிண்ட் கல்வி கொள்கைகளை பத்தி பேச சார். கல்விக்காக இங்க யாரு வேணாலும் குரல் கொடுக்கலாம், அது தப்பு கிடையாது. கல்விக்காக குரல் கொடுக்கறது வேற. ஆனாலும் வந்து இப்போ உன்னால் முடியும் தம்பி படத்துல கமல்ஹாசன் சார் அந்த ஒரு உன்னால் முடியும் தம்பி பாட்டிலே வந்து இருக்கிற கோயில்கள் எல்லாம் படித்திட பள்ளிகள் செய்வோம் அப்படின்னு ஒரு வார்த்தை வரும். இருக்கிற கோவிலை எல்லாம் படித்திட பள்ளிகள் செய்வோம் தான் சொல்லியிருக்காரு தவிர கோவிலுக்கு பதிலா நம்ம வந்து பள்ளிக்கூடம் கட்டுவோம்னு சொல்லலை. ரெண்டுக்கும் வித்தியாசம் இருக்கு. ஸோ அந்த வார்த்தைகள் இருக்கிற ஜாலங்கள் தான் இவங்க வார்த்தைகள் இருக்கிற அந்த ஜாலங்கள் இது பிரச்சனையை தான் உண்டு பண்ணதே தவிர நான் என்ன சொல்ல வரேன்னா இது சரி தவறுங்கிற அந்த ஊமைக்குள்ள நம்ம உள்ள போக வேண்டியதில்லை. அந்த வார்த்தையோடைய வீரியம் வந்து சிலரை காயப்படுத்தி இருக்கு. அது உண்மை. சரி, சில விஷயங்கள் பேசும்போதே பிரச்சனை ஆகும், சில விஷயங்கள் பிரச்சனை ஆக்கப்படும். இது பிரச்சனை ஆக்கப்பட்ட ஒன்னா நீங்க பாக்கலையா? இது பிரச்சனை ஆக்கப்படுற ஒண்ணுன்னு நம்ம சொல்ல முடியாது இல்லையா? முதல்ல உணர்வுகள் தூண்டப்படுது, ஒருத்தவங்களுக்கு அந்த உணர்வுகளோட எதிரொலிப்பா சில விஷயங்கள் பண்றாங்க, அதுக்கப்புறம் தான் அது பிரச்சனை ஆக்கப்படுது. மக்களிடம் இருந்து பொதுவா அரசியலுக்கு அப்பாற்பட்டு மக்கள் ஒரு விஷயத்தை எதிர்க்கிறாங்க, அவங்களுக்கு ஒரு விஷயம் பிடிக்கல, கோபம் வருது அப்படின்னு பாக்குற பிரச்சனைகள் வேற. ஆனா குறிப்பிட்ட ஒரு அரசியல் கட்சியோ ஒரு அமைப்புகள் மட்டுமே பேசுறாங்கன்னா அது அரசியலா தானே நம்ம பார்க்க முடியும். அது அரசியல் ஆக்கப்படுதுன்னு தான் நம்ம பார்க்கணும். அரசியல் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்ல முடியாது. குறிப்பிட்ட மக்களுடைய ஒரு பிரச்சனையை வந்து மக்களுடைய எதிர்ப்பா வந்து ஒரு குரலா அங்க கொடுக்கும்போது இதை வச்சு நம்ம அந்த இடத்துல அரசியல் ஆதாயம் தேட முடியுமா அப்படின்னு ஒரு சில அரசியல் கட்சிகள் எப்பவுமே நுழைவது உண்டு. இது இயற்கை, இன்னைக்கு நேற்று நடக்கல, எல்லா காலகட்டங்களையும் நடக்கிற ஒரு விஷயம். ஸோ இவங்களுடைய எதிர்ப்பு வந்து இந்த இடத்துல அரசியல் ஆக்கப்பட்டுருச்சு. இந்த அரசியல் ஆக்கப்பட்டுருச்சு அப்படின்னும் போது யாரை புண்படுத்துறோமோ அந்த புண்படுத்தவங்களுக்கு ஒரு வருத்தம் தெரிவிச்சிருந்தா முடிஞ்சு போச்சு. இப்போ புண்படுத்தவங்களுக்கு வருத்தம் தெரிவிக்காம போனதுதான் இங்க ஒரு பெரிய பிரச்சனையா இருக்கே தவிர, அதே மாதிரி கங்குபா வந்து நிறைய பேர் சொல்றாங்க திட்டமிட்டு வந்து அந்த படத்தை தோல்வியடைய வச்சிருக்காங்க அப்படின்னு. நான் என்ன கேட்கிறேன்னா, கங்குவா படத்தை திட்டமிட்டு தோல்வி அடைய வச்சிருக்காங்க அப்படின்னா தமிழ்நாட்டுல மட்டும்தானே தோல்வி அடைய வச்சிருக்கணும். தமிழ்நாட்டுல தானே அவங்க சொன்ன ஸ்டேட்மெண்ட் எல்லாமே இருந்துச்சு, வேற எங்கேயும் இல்லை. இல்ல தமிழ்நாட்டுல மட்டும்தானே அந்த ஸ்டேட்மெண்ட் எல்லாமே இருந்துச்சு. அப்போ தமிழ்நாட்டுல மட்டும்தானே தோல்வி அடைய வச்சிருக்கணும். பட் மற்ற மாநிலங்களையும் அந்த படம் தோத்துருக்கே. அப்போ அதுக்கு என்ன காரணம்? அப்போ என்னன்னா இங்க பொலிட்டிசைஸ் பண்றதுதான் பிரச்சனை. ஒரு படம் தோல்வி அடைஞ்சிருச்சு அப்படின்னா அதோடைய தவறு என்னங்கிறத அதை நம்ம உணர்வுபூர்வமா அக்செப்ட் பண்ணிட்டு போயிடணும். அதுல வந்து நீங்க சொல்ற மாதிரி ஒரு சில பொலிட்டிக்கல் பிரச்சனைகள் இருக்கு சார், நான் இல்லைன்னு சொல்ல வரல சார். ஒருவேளை படம் நல்லா இருந்தும் அந்த இடத்துல பொலிட்டிக்கலா படத்தை வந்து சிலர் வந்து வேணும்னே இது பண்றாங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன், அந்த இடத்துல குரல் கொடுக்கறதுக்கு இதே மக்கள் வருவாங்க சார். துப்பாக்கி படம் ஹிட் அடிச்சிச்சு, ஆனா அந்த படத்துக்கும் ஒரு பெரிய கான்ட்ரவர்சி கிரியேட் ஆச்சுல, படம் ஹிட் அடிக்கத்தானே செஞ்சிச்சு. ஏன் இப்போ வந்திருக்க அமரன் படம் எல்லாருமே நல்லா இருக்குன்னு சொன்னாங்க, அதுலயே வந்து பிரச்சனைகள் வரத்தானே செஞ்சு, ஹிட் அடிக்கத்தானே செஞ்சு, மக்கள் கொண்டாட தானே செஞ்சாங்க. ஸோ இப்போ என்ன பிரச்சனை அப்படின்னா அவங்களுடைய நோக்கம் வந்து அந்த படத்தை வந்து டிசாஸ்டர் பண்ணணுங்கிறது நோக்கம் கிடையாது. உண்மையிலே அந்த படம் நல்லா இருக்கு அப்படின்னும் போது அது நல்லா இருக்க போகுது. நான் அதை தான் சொல்றேன், இங்க அரசியல் ஆக்கப்படுறது எந்த இடம் அப்படின்னா ஒரு பாயிண்ட்ல வந்து படம் நல்லா இல்லைன்னு சொல்லி அந்த மக்களுடைய கொந்தளிப்பை இவங்க அரசியல் ஆக்கப்படுறாங்க. அது வரைக்கும் அது வந்து மக்களுடைய ஒரு எதிர்பார்த்தா இருக்கு. ஸோ மக்களுடைய எதிர்ப்பு எங்க அரசியலாக்கப்படுறதுன்னா இவங்க சொன்ன ஸ்டேட்மெண்ட்டுக்கு வந்து ஏதாவது ஒரு இடத்துல வந்து வெஞ்சன்ஸ் நம்ம எடுத்தே ஆகணும்டா அப்படின்னும் போதுதான் இதை வச்சு நம்ம அரசியல் பண்ணலாம் அப்படின்னு நினைக்கிறாங்க. இதனாலதான் ஒரு பெரிய பிரச்சனைகள்லாம் உண்டு பண்ணுது. இப்ப நான் என்ன கேட்கறேன்னா, அவங்க குடும்பமே வந்து தீவிரமான முருக பக்தர்கள் குடும்பம். அது இன்னைக்கு நேற்றுலாம் தெரியாது, ஆண்டு தொட்டு நமக்கு தெரியும். காத்திலாம் மேடல் அந்த முருகல் பாடல் பாடினு சொல்லுவேன், மனமுறையும் நம்ம கேட்போம். அப்படி இருக்கும் அவங்க குடும்பம், தீவிரமான முருக பக்தர் குடும்பம், அவ்வளவு கல்ச்சுரல் வேல்யூஸ் உள்ள ஒரு குடும்பம், எல்லாமே நமக்கு தெரியும். ஆனா ஏன் வந்து இந்த மாதிரியான பிரச்சனைகள்லாம் எங்க இருந்து உருவாக ஆரம்பிச்சது? இவங்க அங்க ஸ்டேட்மெண்ட் கொடுக்க ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் தான் இந்த ஒவ்வொரு பிரச்சனையும் உருவாக ஆரம்பிக்கும். அதுக்கு முன்னாடி வரைக்கும் சிங்கம் 2க்கு அப்புறம் சூர்யாவுக்கு கிட்டத்தட்ட ஒரு 11 ஆண்டு காலம் தியேட்டரிக்கல் ரிலீஸ்ல எந்த படமும் பெருசா ஹிட் ஆகல. சூரரை போற்று OTT ரிலீஸ். ஸோ இவ்வளவு படங்கள் வந்து சிங்கம் 2க்கு அப்புறம் எந்த படமும் பெருசா வெற்றி அடையலை. ஆனாலும் அதுக்கு முன்னாடி வரைக்கும் யாருமே அதை பத்தி பெருசா பேசல. சூர்யாவுக்கு வெற்றி அடையல, சூர்யாவுக்கு வெற்றி அடையல, சூர்யாவுக்கு வெற்றி அடையல அப்படின்னு சொல்லிட்டு அது யாருமே அவருக்கு மார்க்கெட் போயிருச்சுன்னு யாரும் பேசல. எங்க இருந்து பேச ஆரம்பிக்கிறாங்கன்னா இதுக்கப்புறம் தான் ஒரு விஷயம், ஜெய்பீம் ஹிட் ஆனதுக்கு அப்புறம் இந்த கங்குவாலன்னு தான் பெருசா பேசுற விஷயம் மார்க்கெட் போயிருச்சு அப்படிங்கிற அந்த ஒரு விஷயத்தை பத்தி பேசுறாங்க.
அதுக்கு முன்னாடி வரைக்குமே பேசல. அப்போ சூர்யா அவருடைய ரோலை கரெக்டா பண்ணிட்டு இருக்காருன்னு தான் அர்த்தம். எங்க இந்த பிரச்சனை ஆரம்பிக்குதுன்னா, இங்க அவர் குரல் கொடுக்கும்போது சமூக நீதியின் குரலா சில இடங்களில் விமர்சிக்கப்படுவது வழக்கம், இயல்பான ஒன்று. அதுக்கு நான் எதுக்குமே மாற்று கருத்து சொல்ல விரும்பல. இப்ப ஜோதிகா ஒரு விஷயம் சொல்லியிருக்காங்க, அதுக்கு இவங்க வந்து ஸ்டாண்ட்ல நிக்கிறாங்கன்னா கரெக்ட், நல்ல விஷயம், நான் எதுவும் சொல்லவே வரல. அடுத்தவங்க உணர்வை புண்படுத்துது அப்படின்போது அவங்களுடைய வெஞ்சன்ஸை ஒருத்தவங்க அரசியல் ஆக்குறாங்க அப்படின்னா, அரசியல் ஆக்கிட்டாங்க, அரசியல் ஆக்குனதை நீங்க ஒண்ணுமே பண்ண முடியாது. நீங்க அவங்களுக்கு எதிரானவர்கள் அல்ல அப்படிங்கிற அந்த ஒரு விஷயத்தை அங்க கொடுத்துருந்துருக்கணும்ல, கொடுக்கல இல்ல. இப்ப இதனால என்ன அடி வாங்குது நான் சொல்லட்டுங்களா? இவங்க இது பண்றாங்க, எல்லாமே பண்றாங்க. இந்த எண்ட் பிசினஸ் மட்டும்தான் அடி வாங்குது. இவங்களுடைய சினிமா பிசினஸ் வந்து மேக்சிமம் அடி வாங்குது. அடி வாங்குறது எப்படி அடி வாங்க? ஒரு பெரிய ப்ராஜெக்ட் வந்து நிலுவையில இருக்கு, போதா வருதான்னு தெரியல. இப்ப அடுத்து வந்து கார்த்திக் சூப்பராஜ் படம் ஒன்று ரெடியா நிக்குது. ஸோ இப்போ அந்த படத்துக்கு வந்து பிசினஸ் போகுமா போகாதா அப்படிங்கிற ஒரு கொஸ்டின் மார்க் இருக்கு. இப்போ இந்த இடத்துல இந்த கொஸ்டின் மார்க் இது எல்லாத்தையும் சரி பண்ணணும், அதே மாதிரி ஓவராலா சரி பண்ணணும். இடையில வந்து கங்குவா படத்துக்கு அவங்க ஜோதி மறுபடியும் ஒரு ரிட்டர்ன் ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறாங்க. இந்த மாதிரி படம் 30 நிமிஷம் படம் சரியில்லை, 30 நிமிஷம் சரியில்லை, படம் சரியில்லையே தானே. அப்புறம் அதுக்கப்புறம் வந்து படத்தை ஒரு 2 மணி நேரம் ஏன் ரசிக்க கொண்டாரு? வார்த்தைகள் தப்பா இருக்கே. இந்த படம் நல்லா இருந்துச்சு, அங்கங்க சில குறைகள் இருக்கு, அந்த குறைகளை நீக்கிட்டு இந்த படத்தை பார்க்கும்போது இது நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்றதுக்கும், படத்துல ஃபர்ஸ்ட் 30 நிமிஷம் படம் சரியில்லை, ஜாரிங்கா இருக்கு, நீங்களே ஓப்பனா ஒத்துக்கிறீங்க. ஃபர்ஸ்ட் 30 நிமிஷம் படம் சரியில்லை, ஜாரிங்கா இருக்கு அப்படின்னு ஒத்துக்கிட்டா, அதுக்கப்புறம் ஆடியன்ஸ் ஏன் உட்காந்து பார்க்கணும்? அவ்வளவு பொறுமையா உட்காந்து பாக்குறதுக்கு இருக்கா? காசு கொடுத்து பாக்குறவங்களுக்கு வந்து ஃபர்ஸ்ட் பெரிய ரசிகர், ஒரு பெரிய கூட்டமே வச்சிருக்காரு, உட்காந்து அந்த ஒரு பெரிய பட்ஜெட் படம் உட்காந்து பாக்குறதுக்கு ஒரு எதிர்பார்ப்போட வராங்க. ஃபர்ஸ்ட் 30 நிமிஷம் படம் சரியில்லை, சரியில்லைன்னதுக்கு அதுக்கப்புறம் நீங்க வந்து உட்காந்து பாருங்க அப்படின்னு சொல்றது எந்த விதத்துல நியாயமா இருக்கும்? சோ இந்த வார்த்தைகள் தான் சரி. இப்போ திரும்ப சொல்றேன், சூர்யாவுக்குன்னு வெறுப்பு அரசியல் இல்ல. ஆனா சூர்யா சுற்றி இருக்கிறவங்க பண்ற சின்ன சின்ன விஷயங்கள்னால சூர்யா மேல அந்த ஒட்டுமொத்த வெறுப்பு. ஏன்னா இப்போதைக்கு அவரா ஸ்டார்டம். சோ அவரோட வேல்யூஸ் எந்த இடத்துல இறக்கலாம், எப்படியெல்லாம் இறக்கலாம், அதுக்கு இறக்குறதுக்கு என்னென்ன வழிகள்லாம் இருக்கு அப்படின்னும் போது இவரை சுத்தி இருக்கிறவங்க பண்ண அந்த பிரச்சனைகள் எல்லாமே இப்ப இவரை தான் அஃபெக்ட் பண்ணுது. இதுதான் உண்மை. சோ இவர் வந்து அந்த இடத்துல எப்படி சரி பண்ணணும் அப்படின்னா, இப்ப அவர் ஓரளவுக்கு பொலிட்டிக்கல் காம்ப்ரமைஸா கோயிலுக்கு போறாரு. இப்போ அவங்க ஜோதி இன்னைக்கு திருப்பதிக்கு போயிருக்காங்க, இன்னொரு பக்கம் மாசாணியம்மன் கோயில வந்து பட பூஜை நடக்க ஆரம்பிக்குது, கோயிலுக்கு போறாங்க. சோ இன்டைரக்டா என்ன சொல்றாங்க, யாருக்கு எந்த ஒரு மத உணர்வுகளை நம்ம புண்படுத்துற மாதிரியான ஒரு விஷயங்களை செஞ்சோமோ இனிமேல் அதை பண்ண வேண்டாம். எல்லாருக்குமே அவங்களுடைய நம்பிக்கையை வந்து யாருமே வந்து தகர்க்க கூடாது. இதானே உண்மை. ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒரு நம்பிக்கை இருக்கும். ஒருத்தவங்களுடைய நம்பிக்கை பெருசு, இன்னொருத்தவங்க நம்பிக்கை சிறுசு நம்ம பேசவே கூடாது. அப்படி இருக்கும்போது சில இடங்கள்ல சில முக்கியமான மாற்றங்கள் நடக்கத்தான் செய்யும். இதெல்லாம் எதுக்கு அப்படின்னு என்னுடைய பார்வையில பார்க்கணும்னா, இது ஒரு பொலிட்டிக்கல் காம்ப்ரமைஸ். மக்கள் நம்மள வந்து ரசிச்சாங்க, ஏதோ பண்ண ஒரு சின்ன தவறு, அந்த தவறு வந்து பெருசா பூதாகரமா ஆயிடுச்சு. இப்போ அதே மக்களுக்கு இந்த எண்ணத்தை மாத்திட்டோம் அப்படின்னா அது அரசியலா மாத்தப்படாது. இப்போ அரசியல மாற்றப்படாமல் இருக்கும்போது ஆட்டோமேட்டிக்காக அந்த படம் ஒரு ஃப்ளோல வர ஆரம்பிக்கும். இது எல்லா நடிகர்களும், ஈவன் ரஜினி சார், கமல் சார்லேருந்து எல்லாருமே இந்த பிரச்சனையை ஃபேஸ் பண்ணிட்டு தான் வருவாங்க, இதை கடந்து வந்திருக்காங்க. ஸோ இந்த இடத்துல இப்போ சூர்யா இந்த இடத்துல நிற்கிறாரு, இவரும் கடந்து வர்றதுக்கான ஒரு முன்னோக்காக தான் இதை நான் பார்க்குறேன். இப்போ இதுக்கு வந்து அவருடைய தனிப்பட்ட பிரச்சனைன்னு எல்லாரும் இது கடந்து போகிறாங்களா? இப்போ அவர் ஒரு நடிகர், தமிழ் சினிமாவை சேர்ந்தவர், அவர் ஒரு கருத்தை பேசியிருந்தாரு, அந்த கருத்தை உள்வாங்கிக்கிட்டு அதை எதிர்க்கிறவங்க அன்னைக்கோட அதை முடிச்சிருந்தா பரவாயில்ல. பட் அவருடைய அடுத்த படம் வரையும் வெயிட் பண்ணி அந்த படத்துக்கு எதிராக பேசினாங்க. நீங்க சொன்ன மாதிரி மற்ற லாங்குவேஜ்ல அந்த படம் சரியா போகாம போனதுக்கு வேற ஏதாவது காரணங்கள் இருந்திருக்கலாம். பட் தமிழ்நாட்டில் அவருடைய படங்கள் ஏற்கனவே பிளாக் பஸ்டரா ஓடி இருக்கு. இந்த படத்துல விமர்சனங்கள் இருந்தாலும் இந்த அளவுக்கு அவர் குறிவைக்கப்பட்டதுக்கு காரணம் வந்து இந்த பொலிட்டிக்கலான விஷயங்கள் அப்படின்றத பேசுறாங்க. சில நடிகர்களுடைய ரசிகர்கள் அப்படின்னும் ஒரு பேச்சு வருது. ஆனா இந்த சினிமா இண்டஸ்ட்ரியும் வந்து இந்த விஷயத்துல அமைதியா இருக்காங்களே, ஏன் இதை வேடிக்கை பாக்குறாங்க? அவங்க சூர்யா வந்து இப்படி ஆகட்டும், சூர்யா படங்கள் பாதிக்கப்படட்டும் அப்படின்னு வேடிக்கை பாக்குறாங்களா? இல்ல, அங்க எங்க அப்பா எடுத்த உடனே ஃபர்ஸ்ட் எல்லாருமே குரல் கொடுக்க ஆரம்பிச்சாங்களா? இவர் வசந்தபாலன் குரல் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாரு, இண்டிவிஜுவல்ஸ் பேசினாங்க. ஆனா ஒரு அமைப்பா ஒரு நடிகர் சங்கம் இருக்கு, அந்த நடிகர் சங்கத்துல ஒரு முக்கியமான நடிகர் சூர்யா, அவருக்கு இப்படி ஒரு பிரச்சனைன்னு வரும்போது அவர் பக்கம் நின்று இருக்கணும்ல நடிகர் சங்கம். இது படம் சரியில்லைன்னு தான் சொன்னாங்களே தவிர சூர்யாவுடைய நடிப்பு சரியில்லைன்னு எங்கேயாவது சொன்னாங்களா? படம் சரியில்லைன்றது வேற, சூர்யாவுடைய நடிப்பு சரியில்லைன்னு சொல்றது வேற. இப்போ நல்லா நடித்த சூர்யாவுடைய நடிப்பு சரியில்லைன்னு எங்கேயாவது ப்ரொபகண்டா பண்றாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அது வந்து மக்களுக்கே அப்பட்டமா தெரிஞ்சிடும். நல்லா தான் நடிச்சிருக்கா, நீங்க போய் சொல்றீங்க அப்படின்னு. இப்போ அதுக்காக குரல் கொடுக்கறதுக்கு நடிகர் சங்கங்கள் வரலாம். இப்போ தயாரிப்பாளர் சங்கம், பாரதிய ராஜா சார் எல்லாருமே ஒரு அறிக்கை கொடுக்குறாங்க, FDFS பார்க்கக்கூடாது அப்படின்னு ஒரு பெரிய அறிக்கை கொடுக்குறாங்க. இந்த கங்குவா படத்துக்காக நிறைய பேர் வந்து உத்து பார்க்குற ஒரு விஷயம் என்னன்னா, திருப்பூர் சுப்பிரமணியம் பேசுற ஒரு விஷயம், வசந்தபாலன் பேசுற விஷயம், எல்லாரும் பேசுற விஷயம், சூரி வந்து திருச்செந்தூர்ல பேசுறாரு, நான் குடும்பத்தோட படம் பார்த்தேன் நல்லா இருக்குன்னு. இந்த இடத்துல வந்து நீங்க தனிப்பட்ட விதத்துல தான் கருத்து சொல்ல முடியுமே தவிர, ஒரு கூட்டமைப்பா நீங்க கருத்து சொல்றீங்க அப்படின்னா மக்களுடைய கருத்து பொய்யை நீங்க சொல்ல வரீங்களா?
படம் நல்லா இருக்கும் நல்லா இல்லையோ அது வந்து பிரச்சனை இல்லை. பட் ஒரு தனி மனித தாக்குதல் டார்கெட் பண்ணி ஒரு படத்தை காலி பண்றது இருக்குல்ல சார். விஸ்வரூபம் படத்துல பிரச்சனையா தனி மனித தாக்குதல் பாத்தீங்களா? ரெண்டுக்கும் வித்தியாசம் இருக்கு. விஸ்வரூபம் படத்துக்கு வந்து பொதுப்படையா பார்க்கும்போது அது வந்து விஸ்வரூபம் படத்துக்கு பிரச்சனை கிடையாது, தனி மனித தாக்குதலா தெரிஞ்சு. தனி மனித தாக்குதல் தெரிஞ்சதுனாலதான் கமல் சார் உட்காராரு, இந்த ஊரை விட்டே போறேன்றாரு. அதுக்கு வந்து ஒட்டுமொத்த தமிழ்நாடும் சரி, எல்லா ரசிகர்களும் சரி, ஒட்டுமொத்த நடிகர்களும் அவர் வீட்டு வாசல்ல போய் நிக்கிறாங்க, உங்களுக்கு துணையா நாங்க நிக்கிறோம்னு சொல்லிட்டு. ஒருவேளை இங்க தனி மனித தாக்குதல் அப்படிங்கிறது உண்மையிலேயே தெரிஞ்சு இருந்திருந்ததுனால் கண்டிப்பா அனைத்து நடிகர்களும் சரி, அனைத்து ரசிகர்களும் சரி கூடி இருப்பாங்க. இது தனி மனித தாக்குதல் கிடையாது, காழ்ப்புணர்ச்சி. தாக்குதல் வேற, காழ்ப்புணர்ச்சி வேற. இவர் பண்ணாத தப்பு, ஆனா சுத்தி இருக்கிறவங்க பண்ண தப்பு, ரெண்டுக்கும் வித்தியாசம் இருக்கு. ஒருவேளை இவர் பண்ணியிருந்தாருன்னு வச்சுக்கோங்களேன், இதை வந்து தனி மனித தாக்குதல் அப்படிங்கிற அந்த ஒரு விஷயத்தை கொடுக்கலாம். சுத்தி இருக்கிறவங்க பண்ண ஒரு விஷயம் இவருக்கு ரிஃப்ளெக்ட் ஆகுது. இந்த அப்பே செஞ்ச பாவம் புள்ளைய பிடிச்சிச்சுரா அப்படின்னு வாங்கி தெரியுமா, அது மாதிரி யாரோ செஞ்ச தப்பு இவருக்கு வந்து வினையா வந்து அமைஞ்சிருச்சு. யானை வெல்ராஜா பேசுனதுக்கு இவர் என்ன பண்ணுவாரு? சரிங்களா? ஒவ்வொருத்தவங்க அவங்க பேசுனதுக்கு இவர் என்ன பண்ணுவாரு? அப்போ பிரச்சனை என்னன்னா, இவரை தான் இப்ப நம்ம அடிக்க முடியும். இவரை அடிச்சாதான் மத்தவங்க இனிமேல் அமைதியா இருப்பாங்க. இதுதான் சொல்ல வர விஷயமே தவிர இல்ல அது தப்பு தானே. ஒரு படத்தை ப்ரமோட் பண்றதுக்கு அவங்க பேசுறாங்க, உங்களுக்கு படம் பிடிச்சிருந்தா பாருங்க இல்லைன்னா போங்க. அதை விட்டுட்டு அவங்க பேசின எல்லாத்தையும் எடுத்து வச்சு அந்த படத்தை காலி பண்றதோ, இல்ல அவங்களால எனக்கு மன உளைச்சல் ஆயிடுச்சு, என் வாழ்க்கையே போயிருச்சு அப்படின்னு பேசுறதெல்லாம் அங்கதானே ஒரு கொஸ்டின் வருது. இப்போ அவங்களுக்கு அந்த 350 கோடி பெருசுன்னா, படம் பாக்குறவனுக்கு அவன் 250 ரூபாய் பெருசு தானே. இந்த எண் பணம் தொகையா மதிப்பீடு வேண்டாம், மதிப்பீடு வேணா வேற மாதிரி இருக்கலாம். பணம் தானே. இவங்களை பொறுத்த வரைக்கும் 350 கோடி போட்டு படம் எடுக்கும் போது எனக்கு அந்த படம் வந்து ஆஹா நான் அவ்வளவு ஒரு பெரிய வரலாற்று படம் எடுத்து வச்சிருக்கேன், புலங்காயுதம் அடைஞ்ச ஒரு தொழிற்சே பேசுறாங்க. நான் வந்து ஒரு பெரிய வரலாற்று படத்தை பார்க்க போறேன்டா உட்காந்து நான் 250 ரூபாய் டிக்கெட் கொடுத்து உட்காந்து பாக்குறேன். புலங்காயுதம் அடைஞ்சு நான் படம் பாக்குற இடத்துல ஒண்ணுமே இல்லைன்னும் போது நான் என்னோட வெறுப்புணர்ச்சி கொடுக்கறதுல என்ன தப்பு இருக்கு? வெறுப்புணர்ச்சி கொடுக்கறதுன்னு தப்பு, உங்க கருத்தை சொல்லலாம், படம் பிடிக்கலன்னு கூட உங்களுக்கு சொல்லலாம், வெறுப்பை கக்க கூடாதுல்ல சார். மக்களை நீங்க எதுவுமே பண்ண முடியாது சார். வெறுப்புணர்ச்சி எல்லா மக்களுமே கக்கிட்டு வந்தாங்களா? ஒட்டுமொத்த மக்கள் கக்கிருந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன், 2 நாளைக்கு மேல படம் நிக்காது இல்ல, இன்னும் ஓடிக்கிட்டு தானே இருக்கு திரையரங்கு இல்ல. சோ வெறுப்புணர்ச்சிங்கிறது இங்க திட்டமிடப்பட்டு தீட்டப்பட்ட சதியா இருந்தாலுமே கூட அதிகபட்சம் எத்தனை நாள் சார் வரும்? ஒரு படத்தை நீங்க எத்தனை நாள் வந்து வெறுப்புணர்ச்சியோடய படத்தை வந்து பாருங்க ஒரு பெரிய கூட்டத்தை உள்ள அனுப்பிவிட்டு எத்தனை நாள் வந்து அப்படியே பார்க்க வைப்பீங்க? முடியாது. ஒரு லெவலுக்கு மேல வந்து அது என்னன்னா அந்த மடையை உடைச்சிட்டு தண்ணி வெளியில வந்துடும். நல்லா இல்லைன்னு சொல்ற எல்லா படத்திலையும் பாருங்க, ஒரு கட்டத்து மேல உடைச்சு எரிஞ்சிட்டு அதுவே வந்து நல்ல படம் அப்படின்லாம் சொல்லும். இங்க வந்து ஆரம்பத்துல நீங்க சொல்ற மாதிரி வெறுப்பு உணர்ச்சியை கொட்டிட்டாங்க, அதை கொட்டிட்டாங்க, இதை கொட்டிட்டாங்கன்னா காரணம் என்ன? நீங்க இன்டியூஸ் பண்ணி விட்டுட்டீங்கல்ல. நீங்க ஏன் இன்டியூஸ் பண்றீங்க? எங்களுக்கு வாய் குழந்து பார்ப்பீங்க, சூப்பரா இருக்கும் விஷுவல் ட்ரீட், இது நீங்க ப்ரொமோஷன் நீங்க சொல்றீங்க, நாங்க அதை நம்பி போய் பாக்குறோம். பார்க்கும்போது எங்களுக்கு அது எதுவுமே செட் ஆகல, கனெக்ட் ஆகல. அப்போ கோவத்துல வந்து அதே வெறுப்பை நம்ம கொடுக்குறதுல என்ன தப்பு இருக்கு? எவ்ரி ஆக்ஷன் வில் பி த சேம் ரியாக்ஷன். ஸோ அதை காமிக்கிறாங்க, அதுல என்ன பிரச்சனை வருது? இப்போ இது வந்து எப்படி வந்து ஒட்டுமொத்தமா வந்து மக்களை நம்ம எப்படி பிளேம் பண்ண முடியும்? ஒருத்தர் 2 பேர் பேசுறாங்களா, அந்த தாத்தா பேசுறது தானே பெரிய விஷயமா உங்களுக்கு தோணுது? அந்த தாத்தா வந்து பேசிட்டாரு அப்படின்னா அது மீடியா எடுத்துருச்சு, ரைட்டு. மற்றவங்க எல்லாருமே அந்த மாதிரியே பேசிக்கிட்டே வந்தாங்களா? அவங்க ஒருத்தவங்க பேசுறதுக்காக தானே இவ்வளவு ரியாக்ட் பண்றீங்க. அப்ப ஒட்டுமொத்தமா பேசியிருந்தா அப்போ தப்பு எங்க? யாரோ ஒருத்தவங்க பேசுறாங்க இல்லையா? இப்ப யாரோ ஒருத்தவங்க ஏன் பேசுனாங்க, எதுக்கு பேசுனாங்க அப்படின்ற ஒண்ணு இருக்கு இல்லையா? இப்ப அவர் பேசின ஒரு விஷயம், ஒருவேளை நீங்க சொல்ற பாயிண்ட்டை நான் இதையும் சொல்லி கனெக்ட் பண்றேன். ஒருவேளை அவர் வந்து திட்டமிடப்பட்டு உள்ள அனுப்பி 2 நடிகர்களுடைய ரசிகர்கள்ல ஒருத்தராவோ இல்ல 2 பெரிய கட்சிகளுடைய ஒரு ரசிகராவோ அவர் உள்ள இருக்காரு, அவர் அந்த இடத்துல பேசுறாரு. அவர் பேசுற ஒரு விஷயத்தினால இந்த சூர்யா வந்து தனி மனித தாக்குதலுக்கு உட்படுத்தப்படுறாரு. இது வேணும்னே வந்து திட்டமிடப்பட்ட சதி அப்படின்னு வச்சுக்கோங்களேன். அவ்வளோ பெரிய ரசிகர்கள் வெறும் ஒருத்தரை தான் அனுப்பிச்சுடுவாங்களா? அவ்வளோ பெரிய கட்சிகள் இந்த ஒருத்தரை தான் அனுப்பிச்சுடுவாங்களா? இவர் ஒருத்தர் பேசிட்டதுனால ஒட்டுமொத்தமா இந்த தனி மனித தாக்குதல் ஆயிடுமா? ஏன் இவர் மாதிரி ஒவ்வொரு திரையரங்களும் ஒரு ஆள் போட்டிருந்தாலுமே வந்து 1500 திரையரங்களும் 1500 அந்த மாதிரி பேசியிருந்திருக்கணும்ல. எதுவுமே பண்ணலையே. அவர் ஒருத்தர் பேசுறது மட்டும் தானே ஃபோக்கஸ் பண்ணோம். எத்தனை நல்ல விஷயங்கள் இருந்துச்சு, அதெல்லாம் ஏன் ஃபோக்கஸ் பண்ணல? அப்போ பிரச்சனை என்னன்னா, அவர் ஒருத்தர் பேசுனதை மற்ற இடத்துல வைரல் ஆக்குனாங்க. வைரல் ஆக்குனதுக்கு ரீசன் என்ன அப்படின்னா, எல்லாரும் ஷேர் பண்ணாங்க. ஷேர் பண்ணும்போது அவங்களுடைய ஒரு வெளிப்பாடு அது வந்து உண்மையிலே நல்லா இல்லாம போகலாம், இல்ல நீங்க சொல்ற மாதிரி ஒரு வன்மத்தை கக்கிறதுக்காக வெளிப்பட்டு போயிருந்திருக்கலாம். எது எப்படியோ இந்த ஏண்டு உண்மையா வெளியில வந்திருக்கும். முதல் 3 நாள் வந்து ரசிகர்கள் தான் அதிகமா பார்த்துருக்க போறாங்க. ரசிகர்கள் அவர் ஒருத்தர் தப்பா பேசியிருந்தாருன்னா மற்றவங்களாம் சரியா தானே பேசியிருந்திருக்க போறாங்க. பேசலையே.
அப்போ எங்க தவறு நடந்திருக்கு? இப்போ அந்த தவறு நடக்குது அப்படின்னா இப்போ பிசினஸ் லாஸ் ஆகுது, பெரிய ஒரு பெரிய கிரெடிட்ல நிக்கிறாங்க. இது எல்லாத்தையும் சரி கட்டணும், மறுபடியும் பிசினஸை ரீகெயின் பண்ணி ஆகணும். பெருசா ஹிட் கிடையாது. இப்போ அதையும் சரி பண்ணணும் அப்படின்னும் போது இது எல்லாத்தையுமே வந்து ஏதாவது ஒரு இடத்துல கனெக்ட் பண்ணா அது வந்து பொலிட்டிக்கல் காம்ப்ரமைஸ் தான். அமைதியா நின்று நம்ம வேலையை பார்ப்போம். இனிமேல் இந்த பொலிட்டிக்கல் ஸ்டாண்ட்ஸ்குள்ள நம்ம போக வேண்டாம். சமூக கருத்து, பொதுப்படையான கருத்துக்களுக்கு உள்ள போவோம். இந்த வெளிப்படையான கருத்து அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 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 தனிப்பட்ட தாக்குதல் இதுக்குள்ள வேண்டாம் அப்படின்னு இவங்க முடிவெடுத்து அந்த பிசினஸ்க்குள்ள போகலாம் அப்படின்னு தான் முடிவு எடுத்திருக்காங்களே தவிர, இவங்களுடைய இது தனி மனித தாக்குதலா இதை அட்டாக் பண்ணுச்சுன்னு சொல்றதெல்லாம் ஏத்துக்கவே முடியாது. இது மக்களுடைய தீர்ப்பு. மக்களோட தீர்ப்பை நீங்க யாருமே எதுவுமே மறுதளிக்கவே முடியாது. அது சரி தவறு, அதுல ஸ்ட்ராட்டஜி வச்சுட்டாங்க, தந்திரமா ஜெயிச்சுட்டாங்க, என்ன வேணாலும் பேசிட்டு போங்க. ரிசல்ட் வந்துருச்சுல்ல, வந்தது தானே, அது ஒண்ணுமே பண்ண முடியாதுல்ல.